வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் 62 மையங்களில் மே 4ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிட தேர்தல் பார்வையாளர்கள் மே 2ஆம் தேதி தமிழகம் வருகை. கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். அரவான் களப்பலி கொடுக்கப்பட்டதும் தாலியை அறுத்து திருநங்கைகள் ஒப்பாரி வைத்து அழுதனர். 3வது பிரசவத்திற்கு 12 வாரங்கள் விடுப்பு வழங்கும் அரசாணை உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரானது என அரசின் இந்த அரசாணையை நீதித்துறையை எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தாது என உயர்நீதிமன்றம் கருத்து. கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீதான பெரும்பாலான தாக்குதல்களுக்கு அஜந்தன் மற்றும் அவரது சகோதரர்கள் சகோதரியின் மகள்கள்தான் காரணம் என சிறைப்பிடிக்கப்பட்ட இலங்கை கடற்கொள்ளையர் குறித்து போலீசார் விசாரணையில் முக்கிய தகவல். இலவச மின்சாரத்திற்கு ரூபாய் 17,300 கோடி மானியம் வழங்க தமிழக அரசுக்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரும் ஜூன் 1ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திராவிட முன்னேற்றக் கழகம் தொழிலாளர்களின் உண்மை தோழனாக என்றென்றும் திகழ்ந்திடும். மே தினத்தை முன்னிட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தஞ்சை அருகே மானம்பாடியில் உள்ள வயலிலிருந்து பழங்காலத்து சிலைகள் கண்டெடுப்பு. புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை வழக்கில் கருணாஸ் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை மே 5இல் அறிவிப்பு. சகோதரியின் இறப்புச் சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் ஆவணங்களை சமர்ப்பிக்க சகோதரியின் எலும்புக்கூடுடன் வந்த பழங்குடியின நபருக்கு பணத்தை வழங்கியது வங்கி நிர்வாகம். காவிரியில் தமிழகத்திற்கு மே மாதத்தில் வழங்க வேண்டிய 2.5 TMC நீரை திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. உண்மையான ஐயப்ப பெண் பக்தர்கள் 10 முதல் 50 வயது வரை சபரிமலைக்கு செல்வதில்லை என உச்சநீதிமன்றம் கருத்து. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.